வெல்கம் ஆல். இன்றைக்கி நம்ம ஆர்டினோ மைக்ரோகண்ட்ரோலர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு எல்இடி இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்டினோ மைக்ரோகண்ட்ரோலரோட போர்டு எப்படி இருக்கும், நான் யுனோ டைப் யூஸ் பண்ணுறேன். ஸோ யுனோவோட போர்டு இப்படி தான் இருக்கும். நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஈஸியாக அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. இதில் டிஜிட்டல் பின்ஸ் மேலே இருக்குது, அனலாக் பின்ஸ் அதில் பேர்லேயே இருக்குது. யூ கேன் ரீட் இட் பை யுவர் செல்ஃப். பட் ஒவ்வொரு பின்னத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தரேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எல்இடி இன்டர்ஃபேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த ஆர்டினோ கூட. ஸோ எல்இடி இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த 13th பின்னில் ஆன்போர்டு எல்இடி, இந்த எல்லுன்னு இருக்குது இல்லைங்களா, இந்த ஆன்போர்டு எல்இடி யூஸ் பண்ணி நம்ம பிளிங்க் பண்ணலாம். டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். இல்லை நான் எக்ஸ்டர்னலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு இன்னொரு எல்இடியை கனெக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எல்இடி பார்க்க எப்படி இருக்கும், உங்களுக்கு சிம்பிள் ஆஃப் எல்இடிக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்இடி இப்படி தான் இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும், பட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த எல்இடி நிறைய கலர்ஸில் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். மோஸ்ட் எல்இடி இப்படி தான் இருக்கும். இந்த லாஸ்ட் ஒன் மாதிரி தான் இருக்கும். சில டைமில் இந்த மாதிரி ரெட் கலர், ப்ளூ கலரில் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ எல்இடியில் பெரிய டெர்மினல், நீட்டாக இருக்க டெர்மினல் நம்ம ஆனோட்னு சொல்லுவோம், இதை கேத்தோட்னு சொல்லுவோம். ஸோ ஆனோட், கேத்தோட், இந்த டெர்மினல் யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் சர்க்யூட்ஸ் கூட. ஸோ அதோட சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் சிம்பிள். ஸோ ஆனோட் பாசிட்டிவ் டெர்மினல், பேட்ரியோ இல்லை உங்களுடைய பவர் சப்ளையோட பாசிட்டிவை கனெக்ட் பண்ணணும். கேத்தோடில் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணணும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ். இதோடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா, ஆஸ் லைக் டயோடு, இந்த ரெண்டு ஏரோ மார்க் இல்லைனா இது ஒரு டயோடோட சிம்பிள். ஒரு டயோடு வந்து சிலிக்கான்னா எவ்வளோ கட் ஆஃப் வோல்டேஜ், ஜெர்மானியம்னா எவ்வளோ கட் ஆஃப் வோல்டேஜ் உங்களுக்கு தெரியும். 0.7, 0.3. ஸோ when comes into this எல்இடி, இந்த எல்இடிக்கு வந்து நீங்கள் ஒரு 1.5 வோல்ட்லேருந்து இது லைட்டாக க்ளோ ஆரம்பிக்கும். அதோட இன்டென்சிட்டி, அதோட பிரைட்னஸை நீங்கள் வேரி பண்ணணுன்னா இன்னும் நீங்கள் வோல்ட் வேரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா எரியும். ஒரு பேசிக் எல்இடிக்கு மேக்ஸிமம் ஒரு 5 வோல்ட் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம், நல்லா பிரைட்டாக எரியும். 5 வோல்ட்டுக்கு மேலே போனீங்கன்னா அது பர்ஸ்ட் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, 5 வோல்ட் தான் கொடுக்கணும். ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர் கூட எப்படி நான் அந்த எல்இடி கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற சர்க்யூட் இது. ஸோ பின் நம்பர் 13லேருந்து நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி அந்த ரெசிஸ்டன்ஸோட இன்னொரு டெர்மினலை ஆனோட் ஆஃப் எல்இடியில் கனெக்ட் பண்ணுவேன். கேத்தோட் ஆஃப் எல்இடி எடுத்துகிட்டு வந்து கிரவுண்ட் பண்ணிவிடுவேன். இது நம்ம ஃபிசிக்கலாக கனெக்ட் பண்ணிடணும். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ரோக்ராம் எழுத ஸ்டார்ட் பண்ணோன்னா ஆர்டினோ ஐடி ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கேன் அதில். ஸோ அதுலேருந்தே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆர்டினோ ஐடி ஓப்பன் பண்ணிங்கன்னா யூஸ்வலாக இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன்ஸ் எப்பயுமே இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா வாய்ட் செட்டப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாய்ட் லூப்பு. ஸோ வாய்ட் செட்டப்பில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒன்லி ஒன்ஸ், அங்கே எங்கேயே போட்டிருக்காங்க செட்டப் கோட் ஹியர் டு ரன் ஒன்ஸ் தான். அது ஒரே ஒரு முறை தான் ரன் ஆகும். மோஸ்ட்லி இங்கே கான்ஃபிகரேஷன்ஸு, ஸோ டிக்ளரேஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸு, இது எல்லாத்தையும் நம்ம கொடுக்கலாம். ஸோ முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி பின் நம்பர் 13ல் நான் எல்இடி கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ பின் நம்பர் 13ல் நான் எல்இடி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கேன். அப்படி தான் நம்ம கனெக்டும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பின் நம்பர் 13ல் எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த எல்இடி பின் நம்பர் 13ல் இருக்குது. ஸோ கண்ட்ரோலருக்கு நம்ம எப்படி எஜுகேட் பண்ணுவோம், கண்ட்ரோலருக்குன்னா ஆர்டினோ கிட்ட நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, அது நம்ம அந்த பின் நம்பர் 13ஆகவே யூஸ் பண்ணலாம். பட் பாருங்கள், நம்ம ப்ராஜெக்ட் போக போக டெவலப் ஆகும்போது எந்த பின்னில் எது கனெக்ட் ஆகிருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம யூசர் டிஃபைன்ட் ஐடென்டிஃபையர்ஸ் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இன்ட் அப்படின்ற ஃபார்மேட்டில், இன்டிஜர் இஸ் நத்திங் பட் இன்டிஜர் டேட்டா டைப். இந்த இன்ட்டில் நான் என்னோட பேரை டிஃபைன் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்இடி கனெக்ட் பண்ணுறதால இங்கே எல்இடின்னு கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்ட் எல்இடினா இது ஒரு யூசர் டிஃபைன்ட் ஐடென்டிஃபையர் எல்இடி. அதுக்கு நான் ஒரு பின்னை அசைன் பண்ணலாம். ஸோ அதுதான் இங்கே அந்த பின்னை நான் எந்த பின்னை அசைன் பண்ணுறேன்னா, ஸோ பின் நம்பர் 13 அதை நம்ம அசைன் பண்ண போகிறோம். பின் நம்பர் 13 டு திஸ் எல்இடி செமிகோலன். ஸோ இன்ட் எல்இடி ஈக்குவல் டு 13 அப்படின்னா என்ன மீனிங்னா, ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் எஜுகேட் திஸ் ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர் கிட்ட என்ன சொல்லும்னா, பின் நம்பர் 13ல் எல்இடின்றது கனெக்ட் ஆகிருக்குன்னு தெரியாது அதுக்கு. பின் நம்பர் 13ன்றதை நான் எப்போ ரெஃபர் பண்ணாலும் எல்இடி பேரில் ப்ரோக்ராமில் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ நான் எப்பப்போ எல்இடின்னு சொன்னால் இட்ஸ் ரெஃபர்ஸ் டு 13 பின் நம்பர். அதுக்கு 13 தான் தெரியும், எல்இடினா என்னன்னு தெரியாது. பட் நம்ம ஹை லெவல் லாங்குவேஜில் நமக்கு புரியறதுக்காக எல்இடின்னு வச்சுக்கிறோம். பட் கண்ட்ரோலர் அது என்ன ரெஃபர் பண்ணிக்கணும், 13 ரெஃபர் பண்ணிங்க. ஓகே ஃபைன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த 13ன்றது ஒரு ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட் போர்ட். இங்கே பின் டயக்ராம்லையும் போட்டிருப்போம். அது என்னென்னா ஒரு ஐஓ பின், digital IO, I/O, not I&O, I/O. I/O it may be an input or output device. ஒரு input device-ஆக இருக்கலாம், இல்லைனா output device-ஆக இருக்கலாம். ஓகே, ஸோ input device output device-ஆன்ட்டு நம்ம இதை கான்ஃபிகர் பண்ணணும். அதை நம்ம செட்டப்பில் தான் சொல்லணும். கான்ஃபிகரேஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் பின் நம்பர் 13 into as input or output. அது எப்படி சொல்லலாம்னா,
பின் மோட் எம் கேப்ஸு. ஸோ பின் மோட் இது மாதிரி தான் கொடுக்கணும். அது ஆரஞ்சு கலரில் மாறிடும். ஸோ நீங்கள் பின் மோட்னா மோட் ஆஃப் த பின், அது என்ன மோடில் ஒர்க் ஆகும், இன்புட் மோடில் ஒர்க் ஆக போதா அவுட்புட் மோடில் ஒர்க் ஆக போதா. ஸோ நான் இப்போ இங்கே 13 அடிக்கலாம், பட் நான் ஏற்கனவே அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டேன், அதனால் எல்இடி. ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் தட் எல்இடி ஆஸ் இட் இஸ், அது என்னன்னு சொல்ல போகிறேன். இன்புட் டிவைஸா அவுட்புட் டிவைஸா, எல்இடி இஸ் அவுட்புட் டிவைஸ். ஸோ அதை நம்ம என்ன சொல்லணும்னா ஃபுல் கேப்ஸில் அவுட்புட்னு சொல்லுவேன். ஸோ அது ஃபுல் கேப்ஸில் தான் இருக்கணும், கேஸ் சென்சிட்டிவிங்க. ஸோ பின் மோட் எல்இடி அவுட்புட்னா கண்ட்ரோலர்கிட்ட நம்ம என்ன எஜுகேட் பண்ணுறோன்னா, இந்த 13th பின்னில் வி ஆர் கனெக்டிங் இட் அவுட்புட் டிவைஸ். நம்ம ஒரு அவுட்புட் டிவைஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒபே பண்ணிக்கோங்க, ரெஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. கோடிங்கில் நம்ம இப்போ அவுட்புட் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அவுட்புட் டிவைஸ்னால் அந்த எல்இடி நான் என்ன பண்ண போகிறேன்னா டர்ன் ஆன் பண்ணி டர்ன் ஆஃப் பண்ண போகிறோம். டர்ன் ஆன் பண்ணி டர்ன் ஆஃப் பண்ணோன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆனோட் பின்னில் ஒரு 5 வோல்ட் அமிச்சனா வித் ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸ் 5 வோல்ட் அமிச்சனா, ஸோ திஸ் எல்இடி வில் டர்ன் ஆன். எப்படி டர்ன் ஆன் ஆகும்னா, ஆல்ரெடி இந்த எல்இடியோட ஆனோடில் நம்ம பின் நம்பர் 13 கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பின் நம்பர் 13ல் ரெசிஸ்டன்ஸ் போட்டு ஆனோட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 கிரவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ கேத்தோடுக்கு வேண்டியது கிரவுண்டு, ஆல்ரெடி நம்ம கிரவுண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ ஆனோடுக்கு என்ன தேவைப்படும்னா 5 வோல்ட் தேவைப்படும், ஐ மீன் பாசிட்டிவ் தேவைப்படும். ஸோ பாசிட்டிவ் நம்ம கொடுக்கல, டேரெக்டாக பின் நம்பர் 13ல் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ப்ரோக்ராம் வழியாக அந்த 5 வோல்ட், அதாவது லாஜிக் 1 5 வோல்ட் நான் அமிச்சா அந்த 5 வோல்ட் என்ன பண்ணுன்னா இந்த எல்இடியை ட்ரைவ் பண்ணும், இந்த எல்இடியை டர்ன் ஆன் பண்ணும். பிகாஸ் ஆனோட் இஸ் கனெக்டட் வித் பாசிட்டிவ் அண்ட் கேத்தோட் இஸ் ஆல்ரெடி கனெக்டட் டு கிரவுண்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்இடி டர்ன் ஆன் ஆகும். ஸோ எவ்வளோ நேரம் ஆன் பண்ணோம், அதுக்கப்புறம் நான் இதை ஆஃப் பண்ணணும். ஸோ ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் நான் இதை ஆஃப் பண்ணுவேன். இந்த வேலையை கண்டினியூஸாக செய்ய போகிறேன். ஸோ தட்ஸ் பிளிங்கிங் ஆஃப் எல்இடி. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது ஒரு டிஜிட்டல் பின், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது என்ன பின்னுனா டிஜிட்டல் ஐஓ. பின் நம்பர் 13 இது எல்லாமே அங்கே பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 2 to 13 என்ன போட்டிருக்காங்கன்னா டிஜிட்டல்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் டிஜிட்டல்னு டைப் படிங்க, டிஜிட்டல். இங்கே நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்களா ரைட் பண்ண போகிறீங்களா, அவுட்புட் டிவைஸில் ரைட் தான் பண்ண போகிறோம். ஸோ ரைட் அகைன் டபிள்யூ கேப்ஸ் டிஜிட்டல் ரைட் ப்ராக்கெட்டில் என்ன பின் நம்பர் ஆல்ரெடி வி நோ தட் எல்இடி என்ன ரைட் பண்ண போகிறோம், ஒரு ஹை ஒரு லோ, ஒரு லாஜிக் 1 ஒரு லாஜிக் 0, 5 வோல்ட் டு டர்ன் ஆன் தட் எல்இடி, 0 வோல்ட் டு டர்ன் ஆஃப் தட் எல்இடி. ஸோ டர்ன் ஆன் பண்ணுறதுக்கு நான் 5 வோல்ட் கொடுக்கணும், அதாவது லாஜிக் 1. அதை நம்ம இங்கே எப்படி சொல்லுவோம்னா ஹைன்னு சொல்லுவோம். ஸோ ஃபுல் கேப்ஸ் ஹை. ஸோ இது என்ன மீனிங்னா, டிஜிட்டல் ரைட் ப்ராக்கெட்டில் எல்இடி ஹைனா அந்த பர்டிகுலர் பின் 13க்கு இப்போ கண்ட்ரோலர் என்ன பண்ணணும்னா 5 வோல்ட் டெலிவர் பண்ணும். அந்த 5 வோல்ட் டெலிவரி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்ம ஏற்கனவே இங்கே என்ன கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு எல்இடியோட ஆனோடில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே 5 வோல்ட் வந்தால் இந்த எல்இடி என்ன ஆகும், டர்ன் ஆன் ஆகும். ஸோ டர்ன் ஆன் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, இங்கே டிஃபால்ட்டாகவே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டிலேன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த டிலேக்குள்ளே நான் என்ன வேல்யூ கொடுக்குறேனோ அது மைக்ரோ செகண்ட்ஸில் ரன் ஆகும். ஸோ சும்மா ஒரு 500ன்ற வேல்யூ நான் உங்களுக்கு காட்டுறேன், அது என்ன வேல்யூ, அதெல்லாம் 500னா என்ன, 100னா என்ன, நிறைய கொடுத்தா என்ன ஆகும், வில் டிஸ்கஸ் தட் லேட்டர். ஸோ சும்மா ஒரு கண்ணில் தெரிகிற அளவுக்கு ஒரு டிலே வேணுன்றதுக்காக நான் 500ன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஆன் பண்ணுறேன், ஒரு 500 மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் நான் அதை வெயிட் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பின்னை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆஃப் பண்ண போகிறேன், அதாவது அந்த எல்இடி ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ பின் நம்பர் 13க்கு நான் கிரவுண்ட் அனுப்பணும், கிரவுண்ட் இல்லை 0 வோல்ட் கொடுக்கணும், ஹைக்கு ஆப்போசிட்னா லோ. ஸோ லோ கொடுக்குறேன். லோ கொடுத்த உடனே என்ன ஆகும், ஆஃப் ஆகிடும். பட் இது ஒரு லூப் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் கண்டினியூ எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் லோ கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா கோஸ் டு த ஃபஸ்ட் லைன், திருப்பி இது ஹை ஆகும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும், அப்புறம் லோ. இது நம்ம கண்ணுக்கு வந்து ஆஃப் ஆகிறது தெரியாது. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நான் வெயிட் பண்ணுவேன். எதுக்குன்னா அது அப்போ தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ இது என்னென்னா பிளிங்கிங் ஆஃப் எல்இடி, ஒரு ஹை ஒரு லோ பிட்வீன் சம் டிலே. இது கண்டினியூஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதால நமக்கு பார்க்க எப்படி இருக்கும்னா, இந்த எல்இடி டர்ன் ஆன் பண்ணி டர்ன் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு மைக்ரோ கண்ட்ரோலரை போர்டில் வச்சு காட்ட போகிறதில்ல, அதுக்கு பதில் ஒரு சிமுலேட்டர் டூல் இருக்குது, Proteus அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் யூஸ் பண்ணி நான் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம அந்த டூல் நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அந்த டூல் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ கம்பைல் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கம்பைலிங் செக்குனா இது Proteus டூலில் போடுறதுக்காக இது கொஞ்சம் சாதாரணமாக நீங்கள் ஹார்ட்வேர்னால் இவ்வளோ நேரம் எடுத்துக்காது. Proteusன்றதால கொஞ்சம் இவ்வளோ தேவையில்லாத ஃபைல்ஸ் அது எடுத்துக்கும். பட் நான் அது ஹார்ட்வேர்னால் இவ்வளோ தேவைப்படாது, சின்னதாக டக்குன்னு உங்களுக்கு உடனே இமீடியட்டாக வந்துடும் கம்பைல் செக். ஏன்னா இது ரொம்ப சின்ன ஸ்டேட்மெண்ட் தான், ரைட்டுங்களா? ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா, நான் உங்களுக்கு ப்ரோட்டஸோட இன்ஸ்டாலேஷன் பற்றி தனியாக ஒரு டுட்டோரியலில் சொல்கிறேன், அதை எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலான்னா. இதில் லாஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஹெக்ஸ் ஃபைல் வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் யூசர்ஸ் 950 பைட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சி ப்ரோக்ராம்னு இருக்கும். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி இந்த பக்கம் வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஹெக்ஸ் ஃபைல் கிடச்சிருக்கும், led.ino.hex. இந்த பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த பாத்தை காப்பி பண்ணி
ஜஸ்ட் காப்பி பண்ணி இதை என்ன பண்ணணுன்னா இந்த எங்கேயாவது நம்ம இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணோம்னா அது கரெக்டாக அதை பார்த்து கூப்பிட்டு போயிடும். நான் ஆல்ரெடி அதை பேஸ்ட் பண்ணி அதோட ஹெக்ஸ் ஃபைலை நான் எடுத்து இங்கே வச்சுருக்கேன். இந்த ஹெக்ஸ் ஃபைலை எடுத்து நான் இப்போது உங்களுக்கு அந்த ப்ரோட்டஸ் டூலில் போட்டு காட்டுறேன். ஸோ அங்கே எப்படி உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுது ரியலாக அப்படின்றது தெரியும். ஸோ ஆஸ் இட் இஸ் ப்ரோட்டியஸ் அதை நான் ரன் பண்ணுறேன். இது என்னென்னா இது ஒரு சிமுலேட்டர் டூல். ஹார்ட்வேர் நம்ம போயிட்டு எல்லா ஹார்ட்வேரையும் வாங்கி கனெக்ட் பண்ணுறதுக்கு பதில் ஈஸியாக நம்ம ஒரு சிமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு நல்ல டூல் இது எல்லாத்துலேயுமே பண்ணிக்கலாம். ஸோ மைக்ரோ கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ப்ரோட்டஸ் டூல் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். வந்தீங்கன்னா இங்கே நிறைய ஃபைல்ஸ் இருக்கும், நிறைய ஐகான்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ராசஸ். என்னென்ன காம்பனன்ட் நமக்கு வேணுமோ அது இந்த பியில் இருக்கும். ஸோ பிக் டிவைஸ் அதான் இது. என்ன வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம், பிக் டிவைஸ். ஸோ அதில் எனக்கு தேவை மைக்ரோ கண்ட்ரோலரில் பிளென்டி ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசர் இருக்கும், 8051 மைக்ரோ கண்ட்ரோலர், ஏவிஆர், ஆர்ம் எல்லாமே இருக்கும். நான் இப்போ ஆர்டினோன்றதால நான் அதை மட்டும் டைரெக்டாக இங்கே டைப் பண்ணால் எனக்கு ஆர்டினோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதில் நம்ம மெகா போர்டு இருக்குது, யூனோ போர்டு இருக்குது. ஸோ நான் யூனோ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூனோ கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே, அது இங்கே வந்துடும். செலக்ட் திஸ். எனக்கு இப்படி வேண்டாம், அதை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்படி ரொட்டேட் பண்ணால் இந்த வியூ நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இப்படி வச்சிடுறேன். ஸோ அந்த போர்டு அப்படியே இங்கே வந்துடும். இதில் பின் நம்பர் 13 எல்இடி கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்இடி வேணும்னா அகெயின் கோ ஃபார் பிக் டிவைஸ், டைப் எல்இடி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய பேர் வரும் எல்இடி. அதில் எல்இடியில் க்ரீன் எல்இடி இதோ இங்கே பார்த்தீங்களா, இந்த எல்இடின்னு இருக்குது. இந்த எல்இடியில் எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த எல்இடியில் ஐ வில் டேக் திஸ் எல்இடி. இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ஆக்டிவ். இதுதான் வந்து கிராஃபிக்கல் எல்இடி. இதுதான் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ அதை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. அகெயின் அந்த டிவைஸ் சூஸ் பண்ணிங்கன்னா திருப்பி இருக்குது. கேத்தோடு இந்த பக்கம், ஆனோடு இந்த பக்கம் இருக்குது. எனக்கு அப்படி வேண்டாம். ஸோ ஃபர்தராக ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்துடுறேன். ஸோ எங்கே வேணுமோ நான் பின் நம்பர் 13, ஸோ அதுக்கேற்ற இடத்துல நான் நேராக பிரிச்சுப்பேன். ஸோ நான் ரெசிஸ்டன்ஸ் போட்டு இங்கே கனெக்ட் பண்ணலாம். பட் ரெசிஸ்டன்ஸ் தேவையில்லை. ஏன்னா இது சிமுலேஷன் தான்றதுக்காக நான் ரெசிஸ்டன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 5 வோல்ட் தான் கொடுக்க போகுது, எதுவும் ஆகாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஐக்கான் இருக்குது. போக ஒன்றுத்தையும் சொல்கிறேன். இதில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா டெர்மினல் மோட்னு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய டெர்மினல்ஸ் இருக்கும். அதில் கிரவுண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணி கிரவுண்ட் எட்டணும். ஜஸ்ட் இது இங்கே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஹைலைட் ஆகிடும். அப்படியே உங்கள் மவுஸ் பாயிண்டரை கொண்டு வந்து அப்படியே இந்த இடத்துல எங்கே வேண்டுமோ அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கிரவுண்டு வந்துடும். ஸோ இது ஃபஸ்ட்டு கிளிக்கில் அது தெரியும், அடுத்த கிளிக்கில் அது பிளேஸ்ட் ஆகிடும், உட்காந்துரும், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிப்பீங்க. இப்போ நம்ம ஹார்ட்வேர் முடிச்சிட்டோம். ப்ரோக்ராம் டம்ப் பண்ண வேண்டியதான். ஜஸ்ட் இந்த ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலுக்குள்ளே வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது இங்கே பாருங்கள் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ். இந்த இடத்துல இந்த ப்ரௌஸ் ஐக்கான் போனீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னோடய எல்இடியில் ஏற்கனவே நான் காப்பி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் காப்பி தட் இன்டூ அந்த ஹெக்ஸ் ஃபைலை நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிவ் ஓகே. ஸோ நீங்கள் அடுத்து ரன் பண்ண வேண்டியதான். ரன் பண்ணிங்கன்னா இந்த எல்இடி வில் பிளிங்க். ஸோ லெட்ஸ் செக் இட். இங்கே இருக்குது ரன் பட்டன். ஸோ லாஸ்ட்லாம் நான் ரன் கொடுக்குறேன். கொடுத்தது என்ன நடக்குதுன்னா எல்இடி வில் டர்ன் ஆன் ஃபார் 500 milliseconds அண்ட் டர்ன் ஆஃப். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டுட்டோரியல் ஆஃப் ஆர்டினோ. தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். See you on the next video.